அபுதாபியோட அந்த பிரம்மாண்டமான அரங்குல ஏலச் சுத்தியல் தடால்னு விழுந்தது. 2025 டிசம்பர் 16 அன்னிக்கு அந்த ஒரு முக்கியமான தருணத்துல கிரிக்கெட் உலகமே ஒரு நிமிஷம் வாயடைச்சு போச்சு. எப்பவுமே புத்திசாலித்தனமான அதிகம் பேசப்படாத ஏல வியூகங்களுக்கு பேர் போன நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ ஒரு எதிர்பாராத அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. அவங்க அள்ளி வீசின தொகை எவ்வளவு தெரியுமா? யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு 14 கோடியே 20 லட்சம் ரூபாய். யாருக்காகன்னா உள்நாட்டு கிரிக்கெட்டை தவிர வெளியில நிறைய பேருக்கு அவ்வளவா தெரியாத ஒரு பேருக்காக. கார்த்திக் சர்மா ராஜஸ்தானை சேர்ந்த 19 வயசு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவரு இதுவரைக்கும் இந்திய அணிக்காக விளையாடாதவர். ஆனா இப்போ IPL 2026 மினி ஏலத்துல ரொம்பவே அதிக விலை போன வீரர்ல இவரும் ஒருத்தரு. இது சும்மா ஒரு வீரரை வாங்குனது இல்லங்க, இது ஒரு தெளிவான சிக்னல்னு கூட சொல்லலாம். இளமை, அதிரடி, எதிர்கால திறமை மேல வச்ச ஒரு தைரியமான ரிஸ்க்னு தான் இதை சொல்லணும். முக்கியமா MS தோனியோட கடைசி சீசன் பத்தி பேச்சுகள் பலமா அடிபடுற இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்குற அளவுக்கு CSK இந்த இளம் வீரர்கிட்ட என்னதான் பார்த்தாங்க? மஞ்சள் படைன்னு சொல்லப்படுற CSKயோட எதிர்காலத்துக்கு இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? இப்போ கோடிக்கணக்குல சென்சேஷனா மாறியிருக்கிற கார்த்திக் சர்மாங்கிற இந்த இளம் வீரர் யாரு? ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூரை சேர்ந்த சர்மா ஏதோ ஒரு சாதாரண இளம் வீரர் கிடையாதுங்க. அவர் ஒரு அதிரடி வலது கை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். பவுண்டரி, சிக்ஸர்களை ரொம்ப ஈஸியா விளாசக்கூடியவர். உள்நாட்டு போட்டிகள்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம், சும்மா பட்டையே கிளப்பிட்டாரு. போன மாசம் நவம்பர் 17, 2025 அன்னைக்கு ரஞ்சி டிராஃபில டெல்லி அணிக்கு எதிரா 139 பந்துகள்ல ஒரு சூப்பரான சதம் அடிச்சு கலக்கிட்டாரு. அதுல 7 சிக்ஸர்கள், வேற 212 ரன்களுக்கு ஒரு முறியடிக்க முடியாத பார்ட்னர்ஷிப்பும் போட்டிருக்காரு. அதுக்கும் முன்னாடியே மும்பை அணிக்கு எதிரா 192 பந்துகளுக்கு 139 ரன்கள் அடிச்சு ஒரு சதம் போட்டு தன்னோட என்ட்ரிய மாசா பதிவு பண்ணிட்டாரு. அந்த இன்னிங்ஸ்ல 13 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. T20ல அவரோட புள்ளி விவரங்களும் அசர வைக்குதுங்க. வெறும் 6 இன்னிங்ஸ்ல 201 ரன்கள், சராசரி 33.50. அதிரடியான ஸ்ட்ரைக் ரேட் 164.75. அதுல 17 சிக்ஸர்கள் வேற அடிச்சிருக்காரு. விஜய் ஹசாரே டிராஃபில 26 சிக்ஸர்கள் அடிச்சு டாப்ல இருந்தாரு. மொத்தம் 445 ரன்கள் குவிச்சிருக்காரு. அதுல என்ன ஸ்பெஷல்னா அவரோட முதல் லிஸ்ட் ஏ போட்டியிலேயே 90 பந்துகளுக்கு ஒரு பட்டையை கிளப்புற 113 ரன்கள் அடிச்சு மிரட்டிட்டாரு. இதெல்லாம் வெறும் புள்ளிவிவரங்கள் மட்டும் இல்லீங்க, பெரிய மேடைக்காகவே பிறந்த ஒரு பிளேயர்னு இது காட்டுது. சிக்ஸர் அடிக்கும் மெஷின் பேர் வாங்கி இருக்கிற இவரோட அதிரடி பவர், விக்கெட் கீப்பிங் திறமைதான் இவரை ஒரு தவிர்க்க முடியாத வீரரா மாத்தியிருக்கு. IPL ஏலம் அப்படினாலே ஒரு கனவுகள் நிறைந்த இடம், பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு களம். இந்த வருஷம் கார்த்திக் சர்மா தான் இந்த ஏலத்தோட நாயகன். இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இவருக்காக நடந்த ஏல போட்டி செம காரசாரமா இருந்துச்சு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்திய திறமைசாலிகளுக்கு, அதுலயும் பன்முகத்தன்மை கொண்ட வீரர்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு. குறிப்பா விக்கெட் கீப்பரா இருந்துகிட்டு பேட்டிங்லையும் வெளுத்து வாங்குற வீரர்களுக்கு எப்பவுமே தனி மவுசுதான். மற்ற டீம்களும் சும்மா இல்லாம பெரிய முதலீடுகள் பண்ணியிருந்தாங்க தான். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேமரூன் கிரீனை 25.20 கோடிக்கு தூக்குனாங்க. மதிஷா பத்ரனா 18 கோடிக்கு போனாரு. ஆனா CSK கார்த்திக் சர்மாவை விடவே இல்ல, விடாப்பிடியா துரத்தினாங்க. அவங்க அவர்ல ஒரு எதிர்காலத்தை பார்த்தாங்க, ஒரு நீண்ட கால முதலீடா அவரை நினைச்சாங்க. எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்லை, யாரா இருந்தாலும் முந்திக்கிட்டு அவரை வாங்கணும்னு துடிச்சாங்க. அபுதாபில நடந்த ஏலக்களம் ரொம்பவே சூடுபிடிச்சு இருந்துச்சு. சர்மாவுக்கான விலை ஏறிக்கிட்டே போக போக கடைசியில ஒரு விலையில போய் நின்னப்போ அனுபவம் வாய்ந்த கிரிக்கெட் விமர்சகர்களே அசந்து போயிட்டாங்க. இது சும்மா ஒரு இடத்தை நிரப்புறதுக்கான ஏலம் மட்டும் இல்ல, இது ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை வர்ற மாதிரி ஒரு திறமையான வீரரை, அதாவது ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட்டை செக்யூர் பண்றது. அவரோட திறமை பத்தி கிரிக்கெட் வட்டாரங்கள்ல முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பரபரப்பான நேரத்துல RCB மெண்டர் தினேஷ் கார்த்திக் கிட்ட இருந்தே அவருக்கு மெசேஜ் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. CSK அவங்களோட நோக்கம் என்னங்கிறத தெளிவா காமிச்சிட்டாங்க. அவங்க இப்போதைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கான அணியை உருவாக்குறாங்கன்னு. கார்த்திக் சர்மாவுக்காக CSK 14.20 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கிறது. சும்மா ஒரு பிளேயரை வாங்குனது மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய திட்டம். MS தோனிங்கிற அந்த ஜாம்பவானுக்கு பிறகும் அணிக்கு ஒரு மாற்று திட்டம் வச்சிருக்காங்கன்றதை இது நல்லா காட்டுது. தோனிக்கு இப்போ 44 வயசு ஆகுது. 2026ல அவர் தன்னோட கடைசி IPL சீசனை விளையாட வாய்ப்பு இருக்கு. அதனால அணிக்கு ஒரு எதிர்கால தூண் வேணும். முக்கியமா இன்னிங்ஸை நல்லா வழிநடத்தி அதே சமயம் அதிரடியா ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை.
சர்மாவோட வயசு, திறமை, மன உறுதி இதற்கெல்லாம் கச்சிதமா பொருந்தது. கிரிக்கெட்டோட தலைசிறந்த கேப்டன்களில் ஒருத்தரோட இடத்துக்கு இல்லன்னா குறைஞ்சது அவரோட ஸ்குவாடுக்குள்ள வர்றதுங்கிறதுனால இந்த 19 வயசு சர்மாவுக்கு அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இளம் வீரர்களை வளர்த்தெடுக்கிறது சிஎஸ்கேவோட வழக்கம். அவங்க சர்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த ரெக்கார்ட் தொகையில நல்லாவே தெரியுது. இந்த முடிவு சர்மாவை நீண்ட காலத்துக்கு ஒரு தலைவரா மாத்த வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் மஞ்சள் படையை அவரை மையமா வச்சு உருவாக்கலாம். இது ஒரு பெரிய ரிஸ்க், ஒரு துணிச்சலான முயற்சிதான். ஆனா நிறைய திறமை இருக்கிற வீரர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கிற சிஎஸ்கேவோட தத்துவத்தோட இது ஒத்துப்போகுது. தோனியோட கடைசி கர்ஜனைக்கு அப்புறமும் அவங்களோட பாரம்பரியம் தொடரணுங்கிறதுக்காக இதை பண்ணிருக்காங்க. கார்த்திக் சர்மாவோட மின்னல் வேக வளர்ச்சி, அப்புறம் அவர் பண்ணின இந்த சாதனை ஐபிஎல் ஒப்பந்தம் கிரிக்கெட் உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கியிருக்கு. இது வெறும் அவரோட தனிப்பட்ட வெற்றி மட்டும் இல்ல, ராஜஸ்தானோட உள்ளூர் திறமைகளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். பரத்பூர்ல இருந்து வந்த இந்த இளம் வீரரை தேசிய நட்சத்திரமா உயர்த்தியிருக்கு. இதோட தாக்கம் இப்போதே நல்லாவே தெரியுது. ஸ்கோட 2026 டீம் மேல ஃபேன்ஸ் ஆர்வம் அதிகமாயிருச்சு. யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட விலை என்னன்னு லிஸ்டை போட்டு நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பெரிய அளவுல பார்த்தா இந்த ஏலம் ஐபிஎல்ல ஒரு புது ட்ரெண்டை காட்டுது. அதாவது சில முன்னணி நட்சத்திர வீரர்களை விட இளம், சர்வதேச அனுபவம் இல்லாத இந்திய பவர் ஹிட் பேட்ஸ்மேன்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் முன்னாடி சொன்ன சர்வதேச அனுபவம் இல்லாத கோடீஸ்வரர்கள் பத்தின கருத்துக்கள் இப்போ இன்னும் நிஜமாயிருக்கு. இந்த ட்ரெண்ட் அடுத்தடுத்த ஐபிஎல் ஏலங்கள்ல அணிகளோட வியூகத்தை கண்டிப்பா மாத்தும். அண்டர்-19 உலக கோப்பை மாதிரி போட்டிகள்ல வீரர்களை தேடும் படலத்தையும் ஆர்வத்தையும் இன்னும் அதிகமாக்கலாம். கார்த்திக் சர்மாவுக்கு இப்பதான் கிரிக்கெட் பயணம் தொடங்கியிருக்கு. இப்போ எல்லா வெளிச்சமும் அவர் மேலதான் இருக்கு. இந்த 19 வயசு இளம் புயல் இந்த பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி விளையாடி இந்திய கிரிக்கெட்டோட அடுத்த பெரிய ஸ்டாரா உருவெடுப்பாரான்னு கிரிக்கெட் உலகம் ஆவலோட காத்திருக்கு.